அனைவருக்கும் வணக்கம். நான் வேளாண்மையில் வந்த காரணம் எங்கள் கணவர் ரொம்ப முடியாமல் போன வருஷம் தீபாவளியோட அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருந்தோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் கோயம்புத்தூர். அப்போ அவங்களுக்கு என்னென்னா 5.9 இருந்து கிரியேட்டின் அளவு. அப்போ டாக்டர்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, வயிற்றில் தண்ணி அந்த குளுக்கோஸ் தண்ணி இறக்கி சுத்தம் பண்ணிடலாம், அப்படி ரெடி ஆகிட்டாங்கன்னா நீங்கள் டயாலிசிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு 15 லிட்டர் தண்ணி உள்ளே இறக்கி வெளியேற்றம் பண்ணியும் சுத்தம் ஆகலை. அப்புறம் கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணி டயாலிசிஸ் வாரத்துக்கு 2 நாள் அவங்க லைஃப் லாங் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வாரத்தில் 2 நாள் போய்கிட்டே இருந்தேன். திருப்பி கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறத எடுத்து கைக்கு போடணும், அதுக்கு நீங்கள் போன வருஷம் பொங்கலோடலாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். என்ன பண்ணால் அட்மிட் ஆகிருங்க, 16ஆம் தேதி ஆப்ரேஷன். நாங்கள் 13ஆம் தேதியே போய் அட்மிட் ஆகிட்டேன். பார்த்தா நான் ஒரு ஃபுல் செக்கப், கிட்னி ஃபுல் செக்கப் எடுத்துட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். போகும்போது டாக்டர் பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னாங்க. அப்போ கை ஆப்ரேஷனுக்காக அட்மிஷன் 13ஆம் தேதி அட்மிஷன் பண்ண சொன்னீங்க சார், வந்திருக்கோம் அப்படின்னு. அப்படியே சரின்னு ரவுண்ட்ஸ் போயிட்டார். அப்புறம் ஸ்பெஷல் டாக்டர் வந்தோடனே அப்போ தான் நான் கொண்டு கொடுத்தேன். எனக்கு ஒரு பயம், என்னம்மா நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வரீங்கன்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயத்திலே இருந்தேன். ஆனாலும் பரவாயில்ல, கொடுப்போன்னு கொடுத்தேன். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. கிரியேட்டிவ் நிலவுனா என்ன தெரியாது, எந்த அந்த உப்பு சத்தம் எதுவுமே தெரியாது. ஆனாலும் நான் எடுத்துகிட்டு போனேன், அவ்வளோதான். ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும்னு எடுத்துகிட்டு போனேன். பார்த்தா 1.6 இருந்து. அப்போ டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்னம்மா என்னதாவது கொடுத்தீங்களா? எதுவும் கொடுக்கல சார் அப்படின்னு. அப்போ அவன் உடம்பு முடியாமல் இருக்கும்போதே ஒரு நாள் அண்ணா திடீர்னு ராஜண்ணாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ராஜண்ணனுக்காக ஒரு கை தட்டிருக்கேன். நிறைய டைம் அண்ணா வந்திருக்காங்க என்னை பார்க்குறதுக்கு. அப்படி வரணும்னு அவசியமும் இல்லை, ஆனாலும் விடாமல் வந்துட்டு இருந்தாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி விடலை. என்னைய எங்கள் ஆஃபீஸில் நான் தமிழ்நாடு அமுகம் கட்டுமான தொழிற்சங்கத்தில் மாநில தலைவராக இருக்கிறேன். அண்ணா அடிக்கடி ஆஃபீஸுக்கு வருவாங்க. அக்கா என்னக்கா ஏதாவது ஒன்று பண்ணுங்கம்பாங்க. சரி நான் பார்க்கலான்ட்டு அவரை தட்டி கழிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த டைமில் ஒரு நாள் அப்படி தான் ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா எங்கே இருக்கிறீங்கன்னு. அண்ணா வீட்டில் இருக்கிறேன், அவங்களுக்கு உடம்பு முடியலை, இந்த மாதிரி அட்மிட் ஆகி இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன். உடனே வீட்டுக்கு வந்தாங்க. பார்த்த உடனே போயிட்டு எதுவுமே சொல்லலை, போய் மருந்து மெடிசன் எடுத்துக்கொண்டு தந்துட்டாங்க. கொடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. அது கொடுத்து 1 மாதம் கழிச்சு தான் திருப்பி அந்த டெஸ்ட்டுக்கு நான் போகிறேன். அந்த கை ஆப்ரேஷனுக்காக போகிறேன். 1 மாதம் மருந்து குடித்து ரிசல்ட் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், ஒன்றும் இல்லாமல் நல்லா இருக்காங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கோங்க. இங்கே நாங்களே மிஷின் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள், எத்தனை பேர் படுக்கையில் வெளியே காத்திருக்குறாங்க. நீங்கள் அவர் நார்மலாக